வணக்கம் நண்பர்களே. வீட்ல செல்வம் பெருகணும்னு நிறைய பேர் பரிகாரம் செஞ்சு பார்த்திருப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் கோயில் போகவும் பரிகாரம் செய்யவும் வாய்ப்பு இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் இந்த ஆன்மீக குறிப்புகள். வீட்டிலேயே தினமும் பின்பற்றினாலே போதும், வீடு பாசிட்டிவா மாறும், லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பண ஈர்ப்பு அதிகமாகும். முதல்ல உங்க வீட்டு நிலைவாசல் நின்னு கொடுக்கல் வாங்கல் எதுவும் செய்யக்கூடாது. யாரா இருந்தாலும் கீழே இறங்கி வாங்கணும் அல்லது வீட்டுக்குள்ள அழைச்சு வாங்கணும். செவ்வாய்க்கிழமை கடன் திருப்பி கொடுக்கலாம், ஆனா வட்டி கட்டவே கூடாது. அப்படி கட்டினா கடன் முடியாது. அம்மிக்கல் ஆட்டுக்கல் மேல உட்கார்றதும் பிரிச்சு வைக்கிறதும் யாருக்காவது கொடுக்கறதும் தவறு. அது லட்சுமி கடாட்சத்தோட சம்பந்தப்பட்டது. பூஜையில் பயன்படுத்தும் வெற்றிலை வாழை இலை வாடாம பார்த்துக்கணும், யாருக்கும் கொடுக்க கூடாது. சுண்ணாம்பு வெள்ளி செவ்வாய் இரவு நேரம் கொடுக்கவே கூடாது. விளக்கை ஊதி அணைக்காம பூவால அல்லது திரியால குளிர வைக்கணும். ரொம்ப நேரம் எரிய விடக்கூடாது. வீட்டுக்குள்ள அசிங்க வார்த்தைகள், பெண்களை அவமதிக்கிற பேச்சு இருக்கக்கூடாது. பெண்கள் மதிக்கப்படாத இடத்துல லட்சுமி இருக்க மாட்டாங்க. உப்பு அரிசி வீணாக்க கூடாது. பெருமாள் நாமம் உச்சரிச்சு விளக்கேத்தினாலே மகாலட்சுமி வீட்டுக்குள் வருவாங்க. துளசி நெல்லி செம்பருத்தி மாதிரி ஆன்மீக செடிகள் வளர்த்தா வீடு சக்தி வாய்ந்ததாகும். சுமங்கலி பெண்கள் வந்தா தண்ணி மஞ்சள் குங்குமம் கொடுத்து அனுப்பணும். வாசலுக்கு நேரா செருப்பு இரும்பு பொருள் இருக்கக்கூடாது. பெண்கள் சிரிச்ச முகமா அமைதியா இருக்கணும். விளக்கேத்தும் நேரத்துல சண்டை, குழந்தைகளை அடிக்கிறது தவறு. சாதம் சமைக்கும் போது துவரம் பருப்பு சேர்த்தா கடன் பிரச்சனை குறையும். வீடு தூசி குப்பை இல்லாம சுத்தமா இருக்கணும். அமாவாசை முன்னோர் வழிபாடும் பௌர்ணமி அம்மன் வழிபாடும் பண ஈர்ப்பை அதிகரிக்கும். கால்ல தங்கம் போடக்கூடாது, வெள்ளி மட்டும் போடணும். ஆண்கள் சட்ட பாக்கெட்ல சிறிதாவது பணம் வச்சிருக்கணும். கோபத்துல பணம் நகை தூக்கி எரியக்கூடாது. பணத்தை மதிச்சாதான் மகாலட்சுமி நிலைத்திருப்பாங்க. இந்த எல்லா விஷயங்களையும் மனப்பூர்வமா தினமும் பின்பற்றினாலே உங்க வீட்டுல செல்வமும் அமைதியும் தானா வந்து சேரும்.